பிஏஓ அசிஸ்டண்ட் அதாவது கிராம உதவியாளர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க இப்போதைக்கு. அதாவது ஸ்டாப் பண்ணியே வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ரீசெண்டாக தென்காசி, தூத்துக்குடி இந்த சவுத் ஜோனில் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது நடக்க போகலாமல் இருந்தது தென்காசியில். ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்க போகிற நேரத்தில், அதாவது ரிட்டன் எக்ஸாம் நடக்க போகிற நேரத்தில் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த வயது வரம்பு ஏஜ் ரிலாக்ஸேஷனை பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், ஏஜை வந்து கொஞ்சம் கூட்டி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா அகைன் திரும்பவும் வந்து எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனை வாங்கி திரும்பவும் நம்ம எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை தென்காசியில் சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் எழுதினவங்க வந்து மனம் நொந்து போயிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதனால் ஆல்ரெடி அங்கே தென்காசி மட்டும் இல்லை, இது அடுத்தது நடக்க போகுது எல்லா இடத்துலையுமே. ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் போட்டுரும் எக்ஸாம் எழுதியிருக்கோம், எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ கூட வச்சுட்டாங்க அப்படின்ற தேர்வர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷாக் ஆகியிருக்காங்க. தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐஏஎஸ் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த தென்காசி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ரெவன்யூ அந்த யூனிட்டில் வரக்கூடிய தென்காசி, செங்கோட்டை, ஆலங்குளம், கடையநல்லூர், சிவகிரி, திருவேங்கடம் இந்த 6 வட்டங்களில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21 அன்னைக்கு, அதாவது நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து 11:30 மணி வரை பார்த்தீங்கன்னா நடைபெற இருந்தது இந்த கிராம உதவியாளர் அதுக்கான அந்த போஸ்டிங்கான ரிட்டன் எக்ஸாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரீசனால் நம்ம போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க ஐஏஎஸ் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஐஏஎஸ் வந்து. ஓகேங்களா. ஸோ அதனால் அகைன் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கக்கூடிய டேட்டு வந்து நாங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ண டேட்டு வந்து பின்னால் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்து தூத்துக்குடி நடந்திருக்கு. தூத்துக்குடி நியூஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. தென்காசி, தூத்துக்குடி வந்துருச்சு. இனி போக போக அடுத்தடுத்த மாவட்டங்களே சொல்ல ஆரம்பிப்பாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வரையாக சொல்லுவாங்க. அங்கங்கே இந்த மாதிரி எக்ஸாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படியே திரும்பியும் வைப்பாங்க. எக்ஸாம் வச்சு முடிச்சுட்டாங்க, இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் திரும்ப வைப்பாங்க, திரும்ப அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஏஜ் வந்து கூட்ட போகிறாங்களாம், அந்த இதுக்காக இப்போ திரும்பவும் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க வந்து கொஞ்சம் ஷாக் ஆகி போயிருக்காங்க. இதுதான் கண்டென்ட்டு.